டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு நாள் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு 15 தொடக்கம் 20 பேர் வரையான அங்கத்தவர்கள், தாய் தந்தை, அவர்களது பிள்ளைகள், அவர்களது மனைவி அல்லது கணவன், அவர்களது பிள்ளைகள், இவ்வாறாக ஒரு 20 பேர் வரையான அங்கத்தவர்கள் ஒன்றாக இணைந்து அந்த பிள்ளைகளில் ஒருவருக்கு அன்று பிறந்த தினம், அந்த பிறந்த தினத்தை கொண்டாடுவதற்காக ஒரு உயர்தரமான ஒரு உணவகத்திற்கு செல்கிறார்கள். ரெஸ்டாரண்ட் என்று சொல்வார்கள். உயர்தரமான ஒரு உணவகத்துக்கு செல்கின்றார்கள். சென்று அங்கே அந்த பிறந்த தினத்துக்குரிய அந்த பெண்மணியின் பிறந்த தினத்தை அங்கே கொண்டாடுகிறார்கள். மிக விலை உயர்ந்த உணவை அங்கே அந்த ரெஸ்டாரண்டிலிருந்து பெற்று உண்கிறார்கள். கிட்டத்தட்ட 20 பேர் பல்வேறு வகையான உணவு வகைகள், ஐஸ்கிரீம் வகைகளை எல்லாம் உண்ணும் பொழுது அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு பெரிய ஒரு பில் ஒன்று வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபா வரையான ஒரு பெரிய பில் ஒன்று வருகின்றது. அந்த ரெஸ்டாரண்ட் முதலாளிக்கு மிக்க மகிழ்ச்சி. இவ்வாறான பெருந்தொகையான வாடிக்கையாளர்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தால், அவர்கள் நிறைய உணவு வகைகளை உண்டால் அவர்களுக்கான லாபம் அதிகரிக்கும். அவருக்கு மிக மகிழ்ச்சி. அவரும் ஓடி ஓடி இவர்களை கவனிக்கிறார். இவர்களுக்கும் மகிழ்ச்சி. ஒரு பிறந்த தின கொண்டாட்டத்துக்காக நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறோம், மிக சுவையான உணவுகளை உண்கின்றோம் என்ற மகிழ்ச்சி. இந்த இரண்டு பக்கத்துக்கும் ஏற்பட்ட இந்த மகிழ்ச்சியின் விளைவாக அந்த ரெஸ்டாரண்டின் முதலாளி இவர்களுக்கு ஒரு அன்பளிப்பை வழங்குகின்றார். அந்த அன்பளிப்பு என்னவென்று சொன்னால், ஒரு ரூபாய் 1500 ரூபாய் பெறுமதியான ஒரு கிஃப்ட் வவுச்சர் என்று சொன்னால், அதனை கொடுத்து இவர்கள் இன்னொரு நாளைக்கு அந்த ரெஸ்டாரண்டிலே உணவை உண்ணலாம். 1500 ரூபாய் பெறுமதியான ஒரு கிஃப்ட் வவுச்சரை இவர்களுக்கு கொடுக்கின்றார். இன்று நீங்கள் பல பேர் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறீர்கள், உணவை சுவைத்திருக்கிறீர்கள், உங்களுக்கு என்னுடைய ஒரு சிறிய அன்பளிப்பு என்று சொல்லி அவர் வழங்குகின்றார். வழங்கியதும் இவர்கள் அனைவருமே நினைக்கிறார்கள், இந்த முதலாளி மிகவும் நல்லவராக இருக்கின்றார். இன்று நாங்கள் ஒரு பெரிய தொகைக்கு இங்கே உணவு சாப்பிட்டதால் தன்னுடைய லாபத்தின் ஒரு பகுதியை எங்களுக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி இவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர்கள் ஒருவர் அந்த கிஃப்ட் வவுச்சரை தன்னுடைய வீட்டிற்கு கொண்டு செல்கின்றனர். இப்பொழுது ஒரு சில நாட்கள் சென்றிருக்கும். இவருக்கு அந்த கிஃப்ட் வவுச்சரின் ஞாபகம் வருகின்றது. அந்த முதலாளி 1500 ரூபாய் பெறுமதியான ஒரு கிஃப்ட் வவுச்சரை எங்களுக்கு தந்தார். அதனை பயன்படுத்துவதற்காக நாங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டிற்கு ஒரு முறை சென்று உணவு அருந்தலாம் என்று இவர் தீர்மானித்ததும் தன்னுடைய மனைவி 2 பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு ஒரு விடுமுறை நாளிலே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு செல்கின்றார். அவரது எண்ணம், ஒரு 1500 ரூபாய் பெறுமதியான ஒரு வவுச்சர் இருக்கின்றது, இன்னும் ஒரு 1000 ரூபாய் செலவழித்தால் நாங்கள் 4 பேரும் சுவையான உணவை உண்ணலாம் என்கின்ற எண்ணத்துடன் இவர்கள் 4 பேருமாக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு செல்கிறார்கள். அந்த ரெஸ்டாரண்டிலே வேலை செய்பவரும் இவர்களை அடையாளம் கண்டுகொள்கிறார். அண்மையிலே நீங்கள் நிறைய பேராக இங்கே வந்திருந்தீர்கள், இன்று மீண்டும் வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அடையாளம் கண்டு பேசுகிறார்கள். இப்பொழுது இவர்கள் தங்களுக்கு பிடித்த உணவு வகைகளை ஆர்டர் செய்து பெற்றுக்கொண்டு உண்கிறார்கள். சாப்பிடுவதற்கு என்று சென்று விட்டால் நாங்கள் அங்கே விலையை பார்க்க முடியாது. எனவே அவர்கள் தங்களுக்கு பிடித்த உணவு வகைகளை ஆர்டர் செய்து உண்கிறார்கள். மிக திருப்தியாக சாப்பிட்ட பின்னர், மிக சுவையான உணவு தான், அதை சாப்பிட்ட பின்னர் இப்பொழுது அந்த பில்லுக்காக காத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பணியாளர் இவர்களிடம் அன்றைய தினத்துக்கான அந்த பில்லை கொடுத்து விட்டு செல்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 7500 ரூபாய் அந்த பில் வந்திருக்கிறது. இவருடனே தன்னிடம் இருக்கின்ற அந்த 1500 ரூபாய் பெறுமதியான கிஃப்ட் வவுச்சரையும் மீதி பணத்தையும் கொடுத்து மிக மகிழ்ச்சியாக விடைபெற்று கொண்டு செல்கின்றனர். விடைபெற்று கொண்டு இவர்கள் தங்களுடைய வீடு நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இவருக்கு திடீரென்று ஒரு சிந்தனை ஒன்று தோன்றுகிறது. இதற்கு முன்னைய தினம் நாங்கள் இதே ரெஸ்டாரண்ட்டுக்கு சென்று ஒரு 50,000 ரூபாய் பெறுமதியான உணவுகளை உண்ட பொழுது அவர் ஒரு 1500 ரூபாயை எங்களுக்கு தந்தார், ஒரு வவுச்சராக தந்த பொழுது அவர் அதனை இலவசமாக எங்களுக்கு தருகின்றார், தன்னுடைய லாபத்தின் ஒரு பங்கை எங்களுக்கு தருகின்றார் என்றுதான் நாங்கள் ஒவ்வொருவரும் நம்பினோம். ஆனால் இன்று அந்த 1500 ரூபாயை நான் இலவசமாக பெற்றுக்கொள்வதற்காக மேலதிகமாக ஒரு 5000 ரூபாவை செலவழிக்க வேண்டி ஏற்பட்டு விட்டதே, அவரது வியாபார தந்திரத்தில் நான் அகப்பட்டு விட்டேனே என்ற எண்ணம் இவருக்கு ஏற்பட்ட பொழுது இவர் தன்னுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் இந்த வியாபார உத்தியை விளங்கப்படுத்துகின்றார். நேயர்களே, இந்த கதையும் இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும், புரிந்திருக்கும் என்றே நம்புகின்றேன்.
பெரும்பாலும் வியாபாரிகள் தங்களுடைய பொருட்களை அல்லது சேவைகளை விற்பனை செய்வதற்காக பல்வேறு தந்திரங்களை பின்பற்றுவார்கள். அவ்வாறான தந்திரங்களுக்குள் நாங்கள் அகப்பட்டு விடக்கூடாது என்கின்ற பாடத்தை தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.